Hello friends, welcome back to Soy's Hut. இன்னைக்கு நம்ம வீடியோல கொத்து பரோட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்புல வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ 1/4 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போக வதக்கியாச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணி வதக்கிடுங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு சைடாக ஒதுக்கிட்டு உடைச்ச முட்டையை ஊற்றிடுங்க, வேகட்டும். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சின்ன சின்ன பீஸாக வச்சுருந்த பரோட்டாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. எல்லாம் சேர்ந்து வதங்கிருச்சு. இதில் மிளகுத்தூள் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணி வதக்கிடலாம். ஃபைனலாக 2 கரண்டி போல் சால்னா ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். சால்னா எப்படி பண்ணுறதுன்னு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. யம்மியான கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.